ஐயா சண்முக வடிவேலு. இவர் யாருன்னாக்கா ஒரு தமிழ் ஆசிரியர், மேடை பேச்சாளர். இவர் நிறையா பட்டிமன்றத்தில் பேசியிருக்காரு, நடுவராக இருந்திருக்காரு. இவருடைய பேச்சு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. கேட்காதவங்க யூடியூப்பில் போய் சண்முக வடிவேலுன்னு சர்ச் பண்ணிங்கனாக்கா வரும், பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன்டா, இவருடைய பேச்சு நகைச்சுவையாக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். மன அழுத்தத்தில் உள்ளவங்க, ஒரு சங்கடமான சூழ்நிலையில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பீச்சு கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளை அறியாமையே ஒரு சிரிப்பு, நல்ல சிரிப்பு கலந்த நகைச்சுவையாக பேசக்கூடியவர். நகைச்சுவையாக மட்டும் பேசாமல் அறிவுபூர்வமாகவும் சில விஷயங்களை பேசுவார். அப்படிப்பட்ட நபர் இவர். இவருடைய இடைக்காலத்தில் ஒரு பேச்சையே நான் கேட்டேன். அது நல்ல ஒரு அருமையான பேச்சாக இருந்துச்சு. அதாவது, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிட, இந்த திருக்குறளுக்கு அழகான விளக்கத்தை கொடுத்துட்டு இன்னொரு திருக்குறளையும் சொல்கிறாரு. ரெண்டத்தையும் சொல்லி மேற்கோள் காட்டி, சில பேர்கிட்ட இப்படி நடக்கணும், சில பேர்கிட்ட இப்படி நடக்கணும் என்று அழகாக ஒரு கதையாக சொல்கிற மாதிரி சொல்லி சிரிப்பு கலந்து அந்த ஒரு திருக்குறளுக்கு விளக்கத்தையும் கொடுத்து அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியதாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தார். அதாவது, ஒருவர் நமக்கு கேடு விளைவிச்சிட்டாங்க, நம்மளை துன்புறுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்கன்னாக்கா திருப்பி பதிலுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு செய்யணுன்ட்டு இல்லை, அவங்களுக்கு தலை குனிகிற அளவுக்கு, அவங்க வெட்கப்படுற அளவுக்கு, அவங்க செஞ்ச தவிர சிந்தித்து வருத்தப்படுற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு திருப்பி ஒரு நல்லதை பண்ணிட்டாவே போதும். அவங்க அதுலேருந்து, அந்த செஞ்ச தவறுலேருந்து மனம் வருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்டு நல்லவங்களாக வாழ்வாங்க. அழகாக அந்த திருக்குறளுக்கு விளக்கத்தை சிரிப்பு கலந்த பேச்சோட அறிவுபூர்வமாக சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லிவிட்டு அதோட மட்டும் விட்டுறாமல் அதை தொடர்ந்து இன்னொரு குறளையும் சொல்லி, சில பேருக்கு நீங்கள் என்னத்தை தான் நன்மையாக செஞ்சாலும் அவங்க திருந்த மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஆளுக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யாதீங்க. சில பேருக்கு அவங்க செய்கிற தப்புக்கு அதுக்குள்ள தண்டனையை கொடுத்தீங்கன்னாக்கா தான் அவங்க திருந்துவாங்க, பனிஷ்மெண்ட்டு கொடுத்தா தான் திருந்துவாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள நபருக்கு அந்த மாதிரி தண்டனையை கொடுங்க. திருந்தக்கூடியவங்களுக்கு, வருந்தக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் நான் திருந்த மாட்டேன், வருந்த மாட்டேன், தப்புகள்லேருந்து மீள மாட்டேங்கிறவங்களுக்கு அதுக்குள்ளே பனிஷ்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னாக்க தான் திருந்துவாங்க அழகாக சொல்லியிருப்பார். அந்த வீடியோவை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்து நீங்களும் சிரித்து மகிழுங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோக்களை பாருங்கள். மன அழுத்தத்தில் இருக்கும் போதோ, மன கஷ்டத்தில் இருக்கும் போதோ, இந்த மாதிரி சிரிப்பு கலந்த நகைச்சுவையான வீடியோக்களை பார்க்கும்போது நம்மளை அறியாமல் நம்முடைய அந்த மன கஷ்டம், மன துன்பம், மன அழுத்தம், அந்த பார்க்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரமாவது நம்மளுடைய எண்ணங்கள் மாறும், சந்தோஷமாக இருக்க தோணும். அறிவுபூர்வமாகவும் பேசக்கூடியவர். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஐயா சண்முக வடிவேலுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அவங்க பெரியவங்க, நம்மளோட வயசில் மூத்தவங்க, அவங்க ஒரு தமிழ் ஆசிரியர். அவங்கள வாழ்த்துவோம். அவங்களுடைய வீடியோக்களை யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நன்றி. என் வாழ்க்கையில் நடந்தது ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் சைக்கிள்ல பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கேன். அங்க ஒரு நின்றுகிட்டு இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணாரு, ஐயா இங்க வாங்க. நான் போனேன். நீங்க தான் சண்முக வடிவேலான்னார். ஆமா. அப்பனா கிட்ட வாங்க. ஏதோ ரகசியம் சொல்ல போறாரு போல இருக்குன்ட்டு போனேன். ஓங்கி ஒரு அரை விட்டான். கண்ணுல பூ பறக்குது அப்படியே. நான் ஒண்ணும் கேட்கல அவர்கிட்ட. ஏன் அடிச்சேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னா, ஏதாவது கேட்டா இன்னொரு அரை விழுவுன்னா ஒண்ணு போறோம் போவோன்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். ஆனா மனசு அதையே நினைக்குது.
இப்ப மனம் என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவன் நம்மள அடிச்சுட்டான், இதுக்கு நம்ம என்ன பண்றது? திருப்பி அடிக்கலாம், நம்மளால முடியாது. ஒரு ஆளை வச்சு அடிக்கலாம், செலவாகும். போலீஸ்ல சொல்லலாம், அது இன்னும் கொஞ்சம் அதிக செலவாகும். ஒரே வழிதான். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. திருவள்ளுவர் சொன்னார், யாராவது உனக்கு கெடுதல் பண்ணான்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானு நன்னயம் செய்துவிட. இந்த பாரு, உனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனை தண்டிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னார். என்ன வழி? அவனை நீ திரும்ப அவனுக்கு ஒரு நன்மை செய்ய. நீ நன்மை செய்யறத பார்த்த உடனே அவன் தலை குனிஞ்சு நிற்பாங்க. அவர் நாணம் அடையும்படியாக நன்மை செய்யன்னு சொல்றார். நான் பார்த்தேன், இது நல்ல வழியா இருக்க, செஞ்சீங்களா? நான் என்ன பண்ணேன், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நன்மை செய்வோம், அவன் நம்மளை கண்டு தலை குனிஞ்சு நிற்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு சாயந்தரமே அந்த வாய்ப்பு கிடைச்சு போச்சு. பள்ளிக்கூடம் விட்டு போகும்போதே என்ன அடிச்சவனே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடி என்ன, அவன் ஒரே ஒரு அறை தான் அரைஞ்சான், அவனை ஒருத்தன் குத்துறான், உதைக்கிறான், கண்ணாப்பின்னு திட்டுறான், என்ன பண்றான். நான் பார்த்தேன், இப்ப போய் அவனுக்கு ஒரு உதவி செய்வோமே, திருவள்ளுவர் சொன்னதை செய்யலாமே அப்படின்ட்டு போய், ஏன் அவனை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அடிக்கிற ஆள் சொன்னா, எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம், நீ போ. தெருவில் ஒருத்தர் அடிச்சாக்கா நான் கேட்காம போக முடியுமா? ஏன் அடிக்கிற? போயா, 10 ரூபா வாங்கினாயா, 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். எப்ப கேளு, காலைல தரேன், நாளைக்கு தரேங்கிறான். இன்னைக்கு கேட்கிறேன், 4 வருஷமா கொடுக்க மாட்டேங்கிறியாடா பாவின்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன்டா பறக்கிற? 4 வருஷம் தானே, 6, 7 எல்லாம் சும்மா இருக்கான், நீ 4 வந்து இவ்வளவு பரப்பு பறக்கிற, பேசாம இரு, வருஷப்படிதான் வரும் அப்படின்ட்டான். அதுக்காக தான் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா, 10 ரூபாங்கிறது ஒரு சாதாரண விஷயம், அதுக்காக ஒருத்தனை போட்டு அடிக்கிறியே. அதுக்கு அவன் சொன்னான், அப்படி உனக்கு ரோசமா இருந்தா அந்த 10 ரூபாயை நீ கொடு. நான் பார்த்தேன், அவர் நானே நன்னயம் செய்து விடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 10 ரூபாயை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் இப்பதான் நீ மனுஷன்ட்டு போயிட்டான். இப்ப அவனை என்ன சொன்னாரு திருவள்ளுவர்? அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிப்பான். நம்ம காலையில அடிச்சோம், இந்த ஆள் நமக்காக 10 ரூபா கொடுக்குறானே அப்படின்னு நிப்பான்னு திருவள்ளுவர் சொல்றார். அவர் நானா அடைவான்னு சொல்றார். நான் திரும்பி அவனை பாக்குறேன், அவன் பக்கத்துல உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இவர் இருக்கிறது தெரியாம அவங்ககிட்டயும் இவங்ககிட்டயும் கடன் வாங்கி அடிக்கிறானுவ, இவர்கிட்டயே நம்ம வச்சுக்கலாம். காலைல ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறான். ஒரு 50 ரூபா வேணா 5 அரை, தம்பி 5 அடிச்சிருக்கேன், சாயந்தரம் 50 ரூபாயோட வா அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வழியில நடந்தா இளிச்சவா பயலா போய் தேனும் அடி வாங்கணும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். ஆனா திருவள்ளுவர் அப்படி செய்யறவர் இல்லையே. ஐயன் திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர், அப்படியெல்லாம் நம்மள இளிச்சவாயனா அடி வாங்கவா விடுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் திருக்குறள் எடுத்து படிச்சேன். அவர் அழகா சொல்றார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்மை செய்ய சொன்னேன்னு எல்லாருக்கும் செய்யாதரா, அவன் எப்படிப்பட்டவன் பாரு, நன்மை செஞ்சா திருந்துவானான்னு பாரு. திருந்தலன்னா அவனுக்குள்ள ஒரு தெலுங்கு பேசுறவர் என்ன பண்ணிட்டாருங்க, வெளியூர் போகணும் அவசரமா, தான் பிள்ளைய பக்கத்து வீட்டுல கொடுத்து கொஞ்சம் பாத்துங்க, நான் போயிட்டு நாளைக்கு வந்துருவேன், நல்ல பிள்ளை உங்க வீட்டுல தானே இருக்கும் வச்சு போயிட்டான். ராத்திரி அந்த பிள்ளை தூங்க மாட்டாங்க, அழுவுது. இவரு என்னடா நம்மளை நம்பி விட்டுரு போனாங்களேன்னுட்டு, ஏமா என்ன வேணும், பால் சோறு வேணுமா அப்படின்னு கொடுத்தவொடனே வாங்கி தின்னுட்டு மறுபடியும் அழுவுது.
ஏமா அழுவுற அப்படின்னா மாய் சேஷனாட்டி செய் அப்படின்னு. மாய் சேஷனாட்டி செய் தெலுங்குல சொல்லுது. அம்மா செஞ்ச மாதிரி செய்யுங்க. இப்ப அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? சரி வாழைப்பழம் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு வாழைப்பழத்தை கொண்டாந்து கொடுத்து நீ சாப்பிடு அப்படின்னு அதையும் தின்னுபிட்டு மாய் சேஷனாட்டி செய். எத்தனை தர அந்த அம்மாவும் என்னென்னத்தையோ கொடுத்து பார்த்துட்டு முடியல. கடைசியில விட்டுது ஒரு அறைய கப்புன்னு படிச்சு தூங்கிட்டு. மறுநாள் அந்த அம்மா வந்தவொடனே சொன்னது, என்னம்மா உங்க புள்ள இப்படி பண்ணிட்டு என்னால தாங்க முடியாம ஒரு அடி அடிச்சுட்டேன். நீங்க முதல்லயே அடிச்சிருக்கலாமே, நான் அதான் செய்வேன். அதைத்தான் அந்த புள்ள கேட்டிருக்கு. அம்மா செஞ்ச மாதிரி செய்யு, இந்த அடியை நீ முன்னையே கொடுத்திருக்கலாமே. சமுதாயத்துல சில பேருக்கு உத கொடுத்தாதான் புத்தி வரும். சில பேருக்கு நல்லது செஞ்சாலே திருந்துவான்.